அனைவருக்கும் ஆண்மனை அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இது ஒரு ஆழமான தலைப்பு. சற்றே நாம் அறிவுபூர்வமாக விசாரிக்க வேண்டும். இது நம் உடல் சார்ந்த சிந்தனையாகும். அன்பர்களே, இந்த உடல் என்னும் தேக ஆலயத்தை ஒழுங்காக பராமரிக்காவிட்டால் நம்முள் இருக்கும் ஆண் அனுபவம், சிவ அனுபவங்களை நம்மால் பெற முடியாமல் போய்விடும். எனவே 3 படிகளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பகுத்து தொகுத்து தெளிவாக பார்ப்போம். 1. வாதம், பித்தம், சிலேத்துமம் ஆகிய நாடிகள் சமனாக ஓட வேண்டும். மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் வரும். இதனை சமப்படுத்த அதிகாலை 3:45 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் எழுந்து பழக வேண்டும். அப்பொழுது அமுதக்காற்று வரும். அப்போது தியானம் செய்தால் வாத பித்த சிலேத்துமங்கள் சமமாக ஓடும். இது முதல் படியாகும். 2வது நாம் கவனிக்க வேண்டியது மூச்சுக்காற்றாகும். அதாவது இடகலை, சந்திரன், பிங்களை, வலது சூரியன், சுழுமினை என்னும் நடுநாடி ஆகும். இவைகளில் பிங்களையில் நம் கவனத்தை செலுத்தி வர உடல் நலத்தோடு சித்தி அனுபவங்களும் கூடும். மேலும் சுழுமுனையில் கவனத்தை நிலைநிறுத்த பேரனுபவம் கூடும். இது சான்றோர்களுடைய வாக்கு. 3வதாக நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டியது தச வாயுக்கள் ஆகும். இந்த 10 வாயுக்களின் தலைமகன்தான் பிராணன், அதாவது தலைமை கண்காணிப்பாளர் ஆகும். இந்த உடலும் உயிரும் சரியாக இயங்குவதற்கு இந்த 10 வாயுக்கள் மிக முக்கியமானதாகும். பிராணவாயு மேல் நோக்கிய இயக்கத்தையும், அபானன் கீழ் நோக்கிய இயக்கத்தையும், வியானன் எல்லா இயக்கத்தையும், உதானன் இறுதி கட்ட உயிர் வெளியேற்றத்தையும், சமானன் உணவு செரித்தலையும், நாகன் வாந்தி ஏப்பத்தையும், கூர்மன் கண் இமைகள் இயக்கத்தையும், கிருதரன் பசியையும், தேவதத்தன் கொட்டாவியையும், தனஞ்சயன் கருவுறுதல் மற்றும் உடம்பின் ஆரோக்கியத்தையும் செய்கிறது. மேற்கண்ட 2 படிகளை நாம் சரியாக செய்து விட்டோம் என்றால் 3வது படியான தசவாயுக்கள் சரியாக அமைந்துவிடும். எனவே அன்பர்களே, பொறி புலன்கள் வழியாக செல்லாமல் வாத பித்த சிலேத்துமங்களை சரி செய்தால் இடகளை, பிங்களை, சுழிமணி நாடிகள் முறையாக இயங்கும். அப்போது உடல் இயக்கத்திற்கான 10 நாடிகளும் சரியாக செயல்படும். அப்போது மேல் சொல்லும் பயண வழி திறந்து பெருவாழ்வு கிடைக்கும் என்பது சான்றோர் வாக்காகும். எனவே அன்பர்களே, வாருங்கள் பயணிப்போம். 3 படிகளை முக்கியமாக கவனித்து வாழ்க்கையில் முன்னேறுவோம். அன்பு அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி.